வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மா கிட்ட ஓடி வந்து, அம்மா எனக்கு வேலை கிடைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மா உனக்கு வேலை கிடைச்சிக்கிட்டா அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா அது மட்டும் இல்ல, எனக்கு சேலரி 50K வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமா. 6 மந்த் வரைக்கும் நான் அங்க வேலை பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப மருது சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நீ கவலைப்படாத. மார்னிங் உன்னை கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு சாயந்தரம் கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. ஹீரோயின் சொல்றாங்க, சேச்சே அப்படியெல்லாம் வேணாம், எனக்கு வந்துட்டு ஸ்கூட்டி இருக்கு, நான் அதுலயே போய்ப்பேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, என்னம்மா, அதான் நான் இருக்கேன்னு, உன்னை கட்டிக்க போறவன் உன்னை கொண்டாந்து விடுறதுல என்ன தப்பு இருக்கு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா ரேவதி, அவர் ஒன்ன கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அவரை பத்தி நீ புரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தானே 6 மந்த் டைம் கேட்டேன். அவர்கிட்ட பேசினா மட்டும் தானே அவர் எப்படிப்பட்டவரு, உனக்கு பிடிச்சவரா அப்படின்னு நீ செலக்ட் பண்ண முடியும். அவர்கிட்ட பேசாம இருந்தா அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறது உனக்கு எப்படி தெரியும். ரேவதி, அவரு கூட பேசி பழகு. அப்பதான் அவர் எப்படிப்பட்டவரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து அவர் கூட ஹாப்பியா வாழ முடியும். இதை கேட்டதும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்லம்மா, இது மாதிரி ஆபீஸ்க்கு போறது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அங்க உள்ளவங்க ஏதாவது கேட்பாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசுற, இவரை நீ கல்யாணம் பண்ணிக்க போற. யாரு என்ன சொன்னா உனக்கு என்ன. இங்க பாரு, கல்யாணம் பண்ணிக்க போறவரு உன்னை ஆபீஸ்ல கொண்டாந்து விடுறது தப்பு கிடையாது. உடனே நம்ம ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, அதான் நம்ம பொண்ணு ஸ்கூட்டில போறேன்னு சொல்றாள், அப்புறம் ஏன் நீ தேவையில்லாம அவளை கம்பல் பண்ற. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க தேவையில்லாம பேசாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ராஜா வந்துட்டு அமைதியா இருக்காரு. அப்போ நம்ம மருது சொல்றாரு ரேவதி கிட்ட, இங்க பாரு ரேவதி, என்னை பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, 6 மாசம் டைம் கொடுத்துருக்கீங்க. 6 மந்த்ல உங்ககிட்ட பேசி பழகினா மட்டும் தானே எனக்கும் வந்துட்டு உங்ககிட்ட நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு டைம் இருக்கும். உடனே ரேவதியும், சரி ஓகே, நாளைக்கு கொண்டாந்து விடுங்க அப்படின்ட்டு. உடனே மருது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி அப்படின்னு. ரேவதி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ரூமுக்கு போறாங்க. அப்போ நம்ம ரோகு இருக்காங்களா, அவங்க கிட்ட ரேவதி போய் பேசுறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, அக்கா, இவருதான் கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இவர் கார்த்தி அப்படின்னு கொஞ்சம் கூட தோணவே மாட்டேங்குதுக்கா. ஏன்னு எனக்கு ஒன்னும் புரியலக்கா. ரோகு நினைக்கிறாங்க, இவரு உண்மையான கார்த்தியே இல்லடி, அதாண்டி உன் மனசுக்குள்ள அப்படி தோணுது. அம்மா தான் தேவையில்லாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா, எனக்கு இவரை பார்க்க கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இவரை கொண்டாந்து என்ன ஆபீஸ்ல விட சொல்றாங்க அம்மா, எனக்கு பிடிக்கவே இல்லக்கா. அதுக்கு ரோகு சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, இன்னும் 6 மாசம் தானே, 6 மாசத்துக்குள்ள அவரை பிடிக்கல அப்படின்னா நீ நேராவே அம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம். அம்மா கண்டிப்பா உன்னோட முடிவுக்கு எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க, சரியா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இல்லக்கா, அவரை கல்யாணம் பண்ணா இந்த குடும்பம் ஒண்ணு சேரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நான் அவரை கல்யாணம் பண்ணல அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த குடும்பம் ஒண்ணு சேராமே இருந்துரும். அப்பாவுக்கு பாட்டிய பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசை. ஒருவேளை பாட்டிய பார்க்க முடியலன்னா என்ன பண்றது. இதை கேட்டதும் நம்ம ரோகு சொல்றாங்க, இங்க பாருடி, நீ அதுக்காகலாம் யோசிக்க வேணாம். உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சரின்னு சொல்லு, பிடிக்கல அப்படின்னா உடனே பிடிக்கலன்னு சொல்லிடு, சரியா. உடனே ரேவதியும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ரோகு நினைக்கிறாங்க, பாவம் ரேவதி ரொம்ப குழப்பத்துல இருக்கா. இவன் அந்த கார்த்தியே கிடையாது, அம்மா தான் தேவையில்லாம அந்த கலாவோட அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டு கார்த்தி அப்படின்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி ரூம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப மருது வந்துட்டு ரூம் கதவை தட்டுறாரு. அப்போ ரேவதி ரூம் கதவை திறந்து, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல மருது சொல்றாரு, இல்ல ரேவதி, சும்மாதான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஹீரோயின் சொல்றாங்க, இல்லைங்க, எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு. அவர் சொல்றாரு, நான் வேணா
மருந்து தலையில போட்டு விடவா? ரேவதி சொல்றாங்க, சேச்சா அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவரு சொல்றாரு, என்ன ரேவதி, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், இன்னும் வந்துட்டு நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணா என்ன அர்த்தம்? ரேவதி, நான் உன்னை ரொம்ப நல்லபடியா பாத்துப்பேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாதுகாப்பா பாத்துப்பேன் ரேவதி. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு இப்ப கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தேன்னு, சோ நீங்க வந்துட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. அப்ப அவரு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. ச்சே, இவகிட்ட எப்படி பேச்சு கொடுத்தாலும் நம்ம கிட்ட பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாளே, சரி தங்கச்சி கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணும் அப்படின்னு அவரு நேரா மாயாவை போய் பாக்குறாரு. மாயா அவங்க அண்ணன்ட்ட, என்னென்ன உன் முகமே சரியில்லையே, என்னாச்சு? ரேவதி கிட்ட ஏதாவது பேசி பாத்தியா? அவ ஏதாவது பேசுறாளா இல்லையா அப்படின்னு அவரு சொல்றாரு. நான் ரேவதி கிட்ட பேசினேன், ஆனா அவ என்கிட்ட பிடி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறா. அவ பேசினாதானே பதிலுக்கு நானும் பேச முடியும், அவ என்னை விரட்டி விடுறதுலயே இருக்கிறா அப்படின்ட்டு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, என்னென்ன எப்படி சொல்ற? 6 மாசத்துக்குள்ள எப்படியாவது அவளை அந்த டிரைவர் பைக்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணா, நீ என்ன இப்படி சொல்ற? அதுக்கு அவர் சொல்றாரு, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல, எனக்கே இப்ப என்ன பண்றேன்னு ஒண்ணும் புரியல அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அவளை அடிக்கடி கோவிலுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கேளு, அவளுக்கு காஃபி கொண்டாந்து கொடு, அவளுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டாந்து கொடு, அவ கண்டிப்பா வந்துட்டு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. இதை கேட்டதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு சும்மா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, ரேவதி உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு கொடுக்க, ஹீரோயின் கேக்குறாங்க என்ன கிஃப்ட் அப்படின்ட்டு வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காத ஒண்ணு இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோயின் சொல்றாங்க, சரி நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இத பார்த்ததும் அவரு கேக்குறாரு, என்ன ரேவதி அதை பார்த்துட்டு அப்படியே ஓரமா வைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த கிஃப்ட் பிடிக்கலையா அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு இது அதிகமா பிடிக்காது, எங்க அக்காவுக்கு தான் பிடிக்கும், நான் கொண்டு போய் அக்காவுக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு நேரா ஹீரோயின் அவங்க அக்கா கிட்ட கொடுக்கறதுக்காக போறாங்க. இத பார்த்துட்டு அவரு ஷாக் ஆகுறாரு, இவளை எப்படிதான் நம்ம வழிக்கு கொண்டுட்டு வர்றது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா நான் அவகிட்ட தங்கச்சி கிட்ட போயிட்டு, தங்கச்சி அவகிட்ட நான் எப்படி எப்படியே பேசி பாக்குறேன், ஆனா அவ கொஞ்சம் கூட எனக்கு பேச்சு கொடுக்கவே மாட்டேங்கிறா, இப்போ என்ன பண்றது, ஏதாவது எனக்கு ஒரு ஐடியா கொடு, அவளை என் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதும் கலா சொல்றாங்க, சரி நான் இப்ப போயிட்டு அத்தை கிட்ட பேசுறேன், அவங்க கிட்ட பேசினாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நேரா ஈஸ்வரி கிட்ட போறாங்க. ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, அத்தை ரேவதி கிட்ட எவ்வளவுதான் பேசினாலும் கொஞ்சம் கூட பிடி கொடுத்து பேசவே மாட்டிக்கிறா. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, அப்படியா, சரி நான் ரேவதி கிட்ட பேசுறேன். அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் அவங்க 2 பேரும் எங்கேயாவது அங்க இங்கேயும் தெரிஞ்சாதான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு லவ் கிரியேட் ஆகும், அவங்களை இப்படியே நம்ம எங்கேயும் போகாம வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவளுக்கு வந்துட்டு எந்த விதத்துலயும் லவ் கிரியேட் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க பாருங்க சொல்றதை கேளுங்க, அவங்க 2 பேரையும் நம்ம மூவிக்கு அனுப்பி வைப்போம், அவங்க 2 பேரும் படம் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, சரி அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கலாம். மாயா சொல்றாங்க, மேடம் நான் சொன்னா உங்க பொண்ணை கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, ஏன் அண்ணன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நீங்க சொன்னா கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நீங்க ரேவதி கிட்ட சொல்லி புரிய வைங்களேன் அப்படின்னு. உடனே ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வந்துட்டு ரேவதியை வந்துட்டு ஈஸ்வரி கூப்பிடுறாங்க. அப்ப ரேவதி அங்கேருந்து வந்துட்டு, சொல்லுங்கம்மா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ரேவதி அங்கேருந்து வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, சொல்லுங்கம்மா ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ரேவதி 2 பேருக்கும் ஒரு மூவிக்கு நான் டிக்கெட் எடுத்துட்டு வச்சிருக்கேன், 2 பேரும் மூவிக்கே போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. ரேவதி கேக்குறாங்க, 2 பேரும்னா யாருமா அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னம்மா யாருன்னு கேக்குற, உன்னை கட்டிக்க போற கார்த்தி இருக்காருல்ல, அவரும் நீயும் தான் போயிட்டு வர போறீங்க,
இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு இந்த மூவிக்கு போறதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுமா அப்படின்ட்டு. ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, 2 பேரும் போயிட்டு வாங்க. உடனே மருது சொல்றாரு, ஆமா ரேவதி, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம் வாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, அம்மா கிட்ட இப்ப முடியாது அப்படின்னு சொன்னா அம்மா கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. சோ நம்ம சரின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட சரிம்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் மயிலும் ராஜாவும் ஷாக் ஆகுறாங்க. ராஜா சொல்றாரு, என்ன இது இப்படி நடக்குது, இந்த விஷயத்த பத்தி உடனே வந்து நம்ம மாப்பிள்ளை கிட்ட சொல்லணுமே அப்படின்னு. உடனே நம்ம மயிலு சொல்றாரு, ஆமா மாமா, இந்த விஷயத்த பத்தி சகல கிட்ட உடனே சொல்லணும் அப்படின்னு நேரா நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள, ஈஸ்வரி பண்ற அட்டூழியம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. இந்த மருது வீட்டுக்கு வந்திருக்கான்னு அவன் கூட வந்துட்டு ரேவதிய படத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றான். இங்க யாருக்குமே இது சுத்தமா பிடிக்கல. மாப்பிள்ள, எப்படியாவது நீங்க தான் வந்து எப்படியாவது இதையெல்லாம் தடுக்கணும். இது எல்லாம் எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி இருங்க நான் பாத்துக்கிறேன். சோ எங்க போறாங்கன்னு சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, பக்கத்துல உள்ள மூவிக்கு தான் போறாங்க. உடனே ஹீரோவும் சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, ரேவதி என்னை விட்டு எங்க போக போறா, கண்டிப்பா எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஹீரோ போனை கட் பண்ணிட்டு, அந்த மருதுக்கு இருந்தாலும் ரொம்ப திமிரு அதிகம். ஏன் பொண்டாட்டி கூட அவன் வந்து மூவிக்கு போக போறானா அப்படின்னு ஹீரோ என்ன பண்றாருன்னா நேரா அதே மூவிக்கு வராரு. இன்னொரு பக்கம் ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரா கார்ல ஏறுறாங்க. அப்ப நேரா அந்த மூவி தியேட்டர் வாசலுக்கு போறாங்க. ஹீரோ அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க போய் நின்னதும் ரேவதி காரை விட்டு இறங்கல. மருது சொல்றாரு, வா ரேவதி, மூவிக்கு போகலாம் அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நான் வரல அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்ற, மூவிக்கு வரலையா? ரேவதி சொல்றாங்க, ஆமா, எனக்கு மூவிக்கு போறது எனக்கு பிடிக்கல, கோவிலுக்கு போகலாமா அப்படின்ட்டு. உடனே அவர் சொல்றாரு, என்ன ரேவதி, வீட்டுல வந்துட்டு நம்ம மூவிக்கு போகணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம போனோமா போகலையா அப்படிங்கிறது வீட்டுல உள்ள யாருக்குமே தெரிய போறது கிடையாது. நம்ம 2 பேரும் மூவிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிருங்க. இதை கேட்டதும் அவரு நினைக்கிறாரு, சே, இவ என்ன இப்படி சொல்றா, நம்ம பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது போலயே அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. ஹீரோயின் சொல்றாங்க, என்ன பாக்குறீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் நினைக்கிறாரு, சரி இவளை இதுக்கு மேல நம்ம ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் நம்ம மேல அவளுக்கு கெட்ட அபிப்பிராயம் வந்துடும். சோ விடக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரு நேரா ரேவதி கிட்ட, சரி நான் என்னைக்குமே உன்னை எந்த விஷயத்திலையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், சரி வா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு, என்ன இது இந்த பக்கமா வந்தவங்க மறுபடியும் கார் எடுத்துக்கிட்டு டேர்ன் பண்றாங்க அப்படின்னு ஹீரோ மறுபடியும் அதே காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாரு. அங்க கோவில்ல போயிட்டு கார் நிக்குது. நேரா கோவிலுக்குள்ள நம்ம ரேவதி போறாங்க. மருது இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. மருது நேரா நம்ம அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப கலா வந்து போனை பார்த்துட்டு, என்ன இது, அண்ணன் இந்த டைம் மூவில பாத்துக்கிட்டு இருக்கணும், என்ன நமக்கு கால் பண்றான் அப்படின்னு போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லுன என்னாச்சு, ரேவதியும் நீயும் மூவிக்கு போனீங்களா இல்லையா? அவரு சொல்றாரு, எங்க தேட்டர் வாசல் வந்ததோட ரேவதி வந்து நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டா. இதை கேட்டதும் வில்லி செம ஷாக் ஆகுறாங்க. என்னென்ன சொல்ற? அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமா, இவ பாட்டுக்கும் நேரா கோவிலுக்கு வந்துட்டா. இப்ப நான் கோவில்ல தான் இருக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் கூட முகம் கொடுத்து பேசவே மாட்டேங்கிறா. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னன்னு எப்படி சொல்ற, அவளை எப்படியாவது நம்ம வழிக்கு இழுத்து அவளை கல்யாணம் பண்ணா மட்டும் தானே நம்ம நினைச்ச மாதிரி சொத்துக்களை அனுபவிக்க முடியும். சே, நம்ம நினைச்சது சரியா நடக்காது போலயே. அவரு சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போனை கட் பண்ணிட்டு நேரா ரேவதி கிட்ட, வா போகலாம் அப்படின்ட்டு கோவிலுக்குள்ள போறாங்க. ஹீரோ கரெக்டா அந்த கோவில்ல கொண்டாந்து காரை நிப்பாட்டுறாரு. காரை நிப்பாட்டிட்டு
ஹீரோயின் கோவிலுக்குள்ள போறத பாக்குறாரு. பார்த்துட்டு டக்குன்னு மருது கிட்ட போறாரு. மருது வந்துட்டு நம்ம ஹீரோவை யாருன்னே தெரியாது. அப்ப நின்றுட்டு இருக்கும் பொழுது ஹீரோ நேரா மருது கிட்ட போயிட்டு, இங்க பாரு, நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, என் ஒய்ஃப் கூட நீ வரத்துக்கு யாருடா அப்படின்ட்டு. அப்ப மருது கேக்குறாரு, சார் நீங்க யாருன்னே தெரியல, இப்ப எதுக்கு நீங்க என்ன தேவையில்லாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஹீரோ டக்குன்னு போட்டோ எடுத்து ரேவதியும் அவங்களும் இருக்கிற போட்டோவை காமிக்கிறாங்க. காமிச்சிட்டு, இங்க பாரு, எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. ரேவதிக்கு இப்ப பழைய ஞாபகங்கள் இல்ல, அதனாலதான் உன்னை யாருன்னு தெரியாம நீ கார்த்தின்னு நினைச்சு உன் கூட வந்திருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு அந்த கல்யாண போட்டோவை காமிச்சதும் மருது ஷாக் ஆகுறாரு. மருது நினைக்கிறாரு, ஓ இவனை பத்தி தான் வீட்டுல எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்களோ அப்படின்னு. மருது சொல்றாரு, இருந்துட்டு போ, அதுக்கு எதுக்கு இப்ப நீ போட்டோவை காமிக்கிற? நான் இப்ப ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவளுக்கு பழைய ஞாபகங்கள் இல்ல, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தை என்ன ரேவதியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீ யாருடா வந்து இடையில பேச அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ டென்ஷன் ஆகி டக்குன்னு அவரோட சட்டையை பிடிக்கிறாங்க. அப்ப அவரு கேக்குறாரு, ஏய் மரியாதையா சட்டையில இருந்து கையெடு அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, உனக்கெல்லாம் என்ன மரியாதை? அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு அப்படிங்கறது தெரிஞ்சும் நீ தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, உன்னை இப்படியே விட்டுருவேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை. மரியாதையா என் பொண்டாட்டிய விட்டு விலகிறதுக்கான வழிய பாரு. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு முடியாது. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் யாரு அப்படிங்கறது உனக்கு தெரியல, அதனாலதான் உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. நீ மரியாதையா இதுல இருந்து விலகிரு. அத்தைக்கு என்ன பிடிக்காது, அதனாலதான் அத்தை வந்துட்டு ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுவும் ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கேன், உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லாம போயிரும். மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்ட்டு. இதை கேட்டதும் மருது சொல்றாரு, முடியாது அப்படின்ட்டு. ஹீரோ டக்குன்னு மருத வந்துட்டு செம்மையா வெளுத்து கட்ட. மருது செம்ம ஷாக் ஆகி, சார் சார் என்னை விட்டுருங்க சார், இதுக்கு மேலேயும் என்னால வந்துட்டு உங்களோட அடியை தாங்க முடியாது, நான் கிளம்புறேன் சார், ரேவதி பக்கம் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, இப்பயாவது புரியுதா அப்படின்னு சொல்ல, மருது அந்த இடத்துல இருந்து ஓடி போயிடுறாரு. மருது போனதோட ஹீரோ இதை பார்த்துட்டு, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம கிட்டே எதிர்த்து பேசுவான், இவனுக்கு இப்படிதான் சரியான முடிவு கட்டியாச்சு அப்படின்ட்டு ஹீரோ நினைக்கிறாரு. அப்ப அந்த பக்கமா நம்ம ஹீரோயின் வராங்க. வந்துட்டு மருதுவை தேடுறாங்க. பார்த்தா மருதுவை எங்க எங்க பார்த்தாலுமே காணோம். அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதி பக்கமா வராரு. அப்ப ரேவதி பார்த்துட்டு, ஆபீஸ் சார் என்ன இங்க பக்கமா வந்திருக்காங்க, இதுக்காக இவர் இங்க வந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. ரேவதி வந்துட்டு மருது எங்க பார்த்தாலுமே தேடி பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி கேக்குறாங்க, ரேவதி எங்க மாப்பிள்ளைய காணோம் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, என்னம்மா சொல்றீங்க, அவரு வீட்டுக்கு வரலையா? அவரு வீட்டுக்கு வந்திருப்பாரு அப்படின்லாம் நான் நினைச்சேன், கோவில்ல என்னைய கொண்டாந்து விட்டாரு, அதுக்கப்புறம் அவரை நான் வெளியில வந்து பார்த்தா எங்கேயுமே காணோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏடி சொல்ற, அப்படியா, எங்க போனாரு அப்படின்ட்டு. அப்ப நேரா மாயா கிட்ட, மாயா உங்க அண்ணன் எங்கன்னு தெரியலையா, அவருக்கு போன் பண்ணி பாரு அப்படின்ட்டு. உடனே மாயாவும் சரி அப்படின்ட்டு நேரா போன் பண்றாங்க. பார்த்தா மருது போன் அட்டன் பண்ணவே இல்லை. இத பார்த்ததும் மாயாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, ஏன் அண்ணன் போன் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில நம்ம பார்ப்போம். அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுள் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே கம்மி ரேட்ல, அதாவது 5 ரூபீஸ்லேருந்து 10 ரூபீஸ் வரைக்கும் இந்த கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வேணும் அப்படின்னா நீங்க சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.